நற்றிணையில் ஒரு பெண் ஒரு மரத்தை தன்னுடைய தங்கையாகவே பாவித்ததாக ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலுக்குரிய மரம் இந்த மரம் தான், புன்னை மரம். முதல்ல அந்த பாடலை கேளுங்க, அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்தகாள் முளை அகைய நெய்ப்பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது நலனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்ம நானுதும் நும்மொடு நகையே அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். இது நற்றிணையில் உள்ள ஒரு பாடல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடற்கரை கிராமத்தை சேர்ந்த ஒரு காதலர்கள் ஒரு 2 பேர், அவங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு கடற்கரை ஓரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வெயில் அதிகமானதுனால நிழலுக்காக ஒரு மரத்தடியில் வந்து ஒதுங்குறாங்க. அந்த மரம் புன்னை மரம். அப்போது அந்த காதலர் அந்த பெண்ணை நோக்கி போகிறார், கொஞ்சம் நெருங்கி போகிறார். அப்போது அந்த பெண் அவங்கள தடுத்துட்டு, அந்த காதலனை தடுத்துட்டு, இப்போ நாம் நிற்கிற இந்த புன்னை மரம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தோழிகளோடு விளையாடும் போது புன்னை விதை ஒன்றுத்தை இந்த வெண்மணலில் அழுத்தி விளையாண்டேன். அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு நெய்யையும் பாலையும் ஊற்றி பெரிய மரமாக அதை வளர்த்துட்டாங்க. அப்படி வளர்ந்து நிற்கிற மரம் தான் இந்த மரம். அதுக்கப்புறம் எப்போ எங்கள் அம்மா என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாலும் உன்னை எப்படி நான் வளர்த்தனோ அதே மாதிரி தான் அன்போடு இந்த மரத்தையும் நான் வளர்த்தேன். அப்படின்னா இந்த மரம் உனக்கு தங்கச்சி, உன்னை விட இது சிறந்ததும் கூட, அதனால் இதை நீ தங்கச்சியாக தான் பார்க்கணும்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக தான் இந்த மரத்தையும் பார்க்குறோம். எனக்கு இது தங்கச்சி. எந்த ஒரு பெண்ணும் தன்னோட தங்கைக்கு முன்னால் தன்னோட காதலனோட கூடி மகிழ்ந்து இருக்க மாட்டா. அதனால் இந்த மரத்துக்கு பக்கத்தில் உன்னோட கூடி இருக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னதான் அந்த பாடல் இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு மரபு பார்த்தீங்களா? ஒரு மரத்தை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக, தன்னோட தங்கச்சியாக, தன்னுடைய மகளாக, அவங்க அம்மாவுக்கு அவங்க மகள், தன்னோட மகளாகவே பார்த்து வளர்த்துருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். ஆனால் இப்போ நம்ம மரத்தை எப்படி பார்க்குறோம்?